நேற்றோட 16 முடிந்து விட்டது. 17 மாம்பழம் காண வேண்டும். மனைவியாகிய சுமந்திருக்கிறார். பச்சை பச்சை இதா இருக்கு. மணி ஓசை வரும் முன்னே வரும் பின்னே அது கட்டு வரும் பின்னே ஆனாக பிறந்தாலும் அறிவு இருக்கணும். எங்களை மாதிரி பொண்ணாக பிறந்தாலும் புத்தியா இருக்கணும். அதெல்லாம் புத்தி சுத்தம் சொல்லியே நான் சொல்லுறேன். நான் ஜனமதி லக்க தெரியுதா
ஆமா வணக்கம். வணக்கம். என்ன காரணங்க? என்ன மாலை மன்னன் சங்கவி கேட்ட வருது கிடையாதா? அப்படியா? நடப்புற பய யுத்தம் மாமல வேண்டாம் வேண்டாம் அதற்காக உனக்கு ஒரு எடுத்தேன். அப்ப பிரதி வாழ்வு தேர்வு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நினைவாக உள்ளன்போடு என் மாதத்தை வந்தபடினால் சுவேட்சமா இருந்திருப்பாய் என்று சரி அது போனால் போகட்டும். நான் யார் என்று உனக்கு தெரியுமா? எது கட்டிட்டு வந்தேன் தெரியாது. நான் பாட்டு அவருக்கு வேணுமாமா
அத்துதான் குட்டுதான் மஜாயுதான் ஆண்டவன் பரந்தாமன் நந்தனந்தனன் மதுசுதனன் வெங்கட்ராமன் வேணுகோபாலன் ஜானகி மனோகரன் சங்கு சக்கரன் சீதரன் துளசீதரன் அஷ்டவர்ணன் ஆர்வண்ணன் அன்னோஜயன் ஏஜாஜயன் துளசிமாறன் லட்சுமிச்சமே நாராயணன் ஆதிபுரம் அவனியாம் அப்புறம் நான் எதற்காக வந்திருக்கிறேன் அப்படி என்று உனக்கு தெரியாது உலகம் போச்சோ நான் எப்பேற்பட்ட நேரத்தில் 8வது ஆவணி மாதம் 21ஆம் தேதி அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப கிணத்தில் நான் பிறந்தேன். நான் பிறந்த நேரத்தில் யாரும் பிறக்க முடியாது. நான் பிறக்கும் போது எப்பேற்பட்ட வேலையில் பிறந்தேன் தெரியுமா? பிறக்க வேலையிலேயே 6ஆம் மணி அடிக்காமலும் அவனுடைய யாவற்ற மாணவர்களுக்கும் என் முதல் மனைவியாகிய மூதேவி விடுத்தேன். வஞ்சனம் இல்லாத புண்ணியவதி. ஆமா சாப்பிட்டான் சாப்பிடல எதுவும் இல்லை விடுத்தேன். என் தந்தையாகிய வசுதேவர் கொண்டு போய் ஆயர்பாடியிலே நந்தகோபன் மனைவியாகிய அசோதனை விட்டார். 8 வயதிலே அம்மானாகிய கம்சனை கொண்டு 16 வயதிலேயே என் மாமனாகிய யாரு கம்சன் 8 வயதில் அம்மானை கொண்டு கம்சனை கொண்டு 16 வயதிலேயே எங்க போறேன்? எங்க அஸ்லாபுரத்துக்கு எதற்காக போகின்றேன்? எதற்காக பிறந்தேன்? கொள்ள வேண்டும் என்று இந்த சங்கடதாயம் இருக்குது. அதற்காக வேண்டி யார் எடுத்தால் நன்மை, யார் எடுத்தால் தீர்மை என்று அறிவதற்காக பாட்டு காரியத்தில் அடி வைத்தேன். நான் அடி வைத்தேன் என் குலத்தோன் எனக்கு தனக்கு முத்தோன் என் அண்ணனாகிய சகுனி அந்தபுரத்தில் இருக்கின்றார். ஆமா நான் ஐவராஜாக்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து 14 கோடி சேனைகளே கடலை தாண்டி விட்டேன். கால்வாய் இருக்கிறது. இது நடப்பது எத்தனை யுத்தம்? யாருக்கு புரிவது அப்படி தெரியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கின்றார். யாருக்கு யாரு தங்களோடு தெரியுமா? அரங்கேற்றத்திலேயே குணமானதை படித்து அர்ஜுனுக்கு வில்லாடி பிறகு அப்படி என்று சபையோர் எல்லாம் கூற அபிமானப்படுத்த காண்டாவனத்தை தகனம் செய்யும் போது சர்ப்பபாலம் தப்பி அதன் மூலமாக கரணத்தை அடைக்கலமாகி இருவருவன் உன் குலத்தை மனத்தை அழித்தவன், என் குலத்தை அரங்கேற்றத்தில் பழித்தவன், இருவரும் சேர்ந்து அர்ஜுனை கொள்ள வேண்டும் என்று வீராவேசத்தோடு கர்ணன் வருகின்றான். யாரு யாரை கொள்றது? கர்ணன் காண்டிபனை கொள்வது, காண்டிபன் கர்ணனை கொள்வது போட்டி. 2 பேரும் ஒண்ணு மட்டும் போடுவாங்க சீட்டு செல்லுமா செல்லாது இல்லை. அப்படி இருக்கிறபடிதான் ஐவராஜாக்கள் என்னை குறித்து தான் கொண்டிருக்கிறார்கள்.
மாமா மாமா இன்று பாத்தீங்கன்னா அது எனக்கு அனுப்பிடுமா? அப்பனா இதுல இருக்க வீடியோ எங்களுக்கு அனுப்பணும். இதுக்கு யாருக்கு ஜெயம்? யாருக்கு அப்ப ஜெயம்? ஏடா மதியட்டு போச்சு அர்ஜுனனுக்கு 50,000 பாடி கூட வந்தானா புத்தி கட்டு போய் தான் தேவடியாளுக்கு போறது பேசுறானே. ஏமாமா ஏடா நீ என்ன நாடு 16 மாமா இன்னைக்கு. ஆனா முட்டாள் நீ என்ன நாள்றா? இன்னைக்கு நாள் 16. மாமா மாமா இல்ல மாமா மாமா இல்ல மாமா இல்ல நீங்க அந்த கூட லட்சம் கூட படுத்து கிடந்துட்டா நாளை மறந்துட்டா இன்னைக்கு 17 இன்று நடப்பது 16 நாள் இருக்கிறாங்க. இல்ல மாமா 17 மாமா மதி கட்டவன இன்னைக்கு 16 மாமா 17 மாமா 17 நீங்க ஆமா மாமா ஏடா 17 ஆமா மாமா 17 18 நமக்கு என்ன தெரியும்? நமக்கு எதுவும் தெரியாது. இன்னைக்கு 16 நாள் தப்பி வந்து விட்டேன். 17 கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். எனக்கு எந்த உறவும் இல்ல. என்னை ஆள விட நாங்க மாமா எதுக்காக பையன் வந்துக்க மாட்டேங்க? காரணம் உனக்கு தெரியாது. தெரியாது மாமா. நான் என்ன வேலை செய்யறேன்? தேர் ஓட்டிக்கிட்டு இவன் எங்க இருக்கிறான்? மேல இருக்கிறான். தட்டு மேல இருக்கா? ஆமா. வரக்கூடிய வழியா அவன் கூட வரக்கூடியது யாது? நியாயக்கணை வருகிறது. ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான். மின்னாடுற மேல பிடிக்குமா? பின்னாடுற மேல பிடிக்குமா? ஏன்னா கண்ணன் என்று நாட்டிவன் என்று சர்பத்துக்கு தெரியுமா? நாயக்கனை வந்த உடனே அப்ப ஏன் போய் போயிட்டா நான் இறந்து விட்டா இந்த உலகத்துல பாதி பேர் விதவியாயிடும். அப்புறம் அதனால நமக்கு இன்னைக்கு செட் ஆகும். மாமா மாமா இப்படி சொல்லலாமா? இன்னைக்கு சண்டை உன் தலைமையில தான் மாமா நடக்கணும். பாம்புக்கு போய் பாம்பு நீ பாம்பு மேல படுத்து கிடக்குறாள். அந்த பாம்புக்கு போய் பயப்படுற நாயமா மாமா? இங்க வா. அடக்கம் 1000 பொன். ஆமா 1000 பொண்ணை எண்ணிடலாம். ஆமா அடக்கத்தை எவனால் எண்ண முடியுமா? முடியாது. எனக்கு கட்டுப்பாட்டு இருக்குது. ஆதிசேஷன் தான் நான் தப்பாஜயனாக இருக்கின்றேன். எனக்கு தூங்குறதுக்கு பஞ்சன மெத்தியா இருக்குது. ஆனா வரக்கூடியது பயனுள்ள ஜீவன். பாம்புக்கு பால் பார்த்தாலும் அது குணத்தை காட்டாத விடாதுன்னு சொல்லுவாங்க. விஷம் தானே. பசுவை அடித்தாலும் கொடுக்கும். நீ பாம்புக்கு பால் பார்த்தாலும் அது கடிக்கும். அதனால பாம்புக்கு நீயா நானான்னு தெரியுமா? கண்ணனா காட்டிப்பனா தெரியாது. அப்படி நீ கொண்டுட்டானுங்கன்னா மாமா இன்னைக்கு சண்டை தலைமையில தான் மாமா நடக்கும். தலைமையில தான் நடக்கும். அப்படி இருக்கிறபடியா சரி எது நடந்த போது தெரியும். சரி வாருங்கள் போ. பதிமூன்று வருஷமாய் இதுவரையில் உங்களை பாதுகாத்து தன்னுடைய எழுதுவா இன்றைக்கு அதிகமுடைய யாராலும் முடியாது. தர்மா பீமா
விஜயாசோட சகாதேவர்களே வரக்கூடியவனும் வீராபேசத்தோடு வருகின்றான். வரக்கூடியவனும் 1000 பண முடிப்படை ஆதிசேஷனோட சர்ப்பத்தில் பிறந்து பாயாடி என்று சொல்லக்கூடிய சர்ப்பமானது வருகிறது. எது இருந்த போதிலும் தெரிய, எது நடந்த போதிலும் தெரிய, குருச்சேத்திரம் சென்று 17 வெற்றி காண்பதற்கு என்ன முயற்சி என்று பார்க்கலாம். பட போடும் நடத்தும் ஐயா பூர்ணம் இருக்குது புரிதத்தினா பூர்ணம் இருக்குது புரிதத்தினா அலிமாமா இந்த யஜமான் வைபடிக்க இந்த ஓ டப்பா தண்ணி